வான்மலரின் இனிய நல்வாழ்த்துக்கள். இன்று 2026ஆம் ஆண்டு ஜூலை 15ஆம் நாள். இன்றைக்கான இறைவாக்கு. கடவுள் அவரை உயர்த்தி எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். பிலிப்பியர் அதிகாரம் 2 இறை வசனம் 11. எல்லா நாமத்திலும் மேலான நாமம். நம்முடைய இந்திய தேசத்தின் வரலாற்றை திருப்பிப் பார்த்தால் எத்தனையோ தலைவர்கள் அவர்களுடைய கொள்கைகள் மேலோங்கி இருக்கும். காரணம், அவர்கள் இந்த உலகத்தில் வாழும்போது இருந்த சூழ்நிலையும் தன்னை சமூக வாழ்வுக்காக அர்ப்பணித்து செயல்பட்டதும் மாற்றத்தை கொண்டு வந்ததாலும் நம் மனதில் உயரிய மரியாதையோடு நீங்காத இடம்பெற்று இருக்கிறார்கள். நம்முடைய தியான பகுதியில் பவுல் இயேசு கிறிஸ்துவை கடவுள் உயர்த்தினார் என்றும் நாம் யாவரும் அவர் நாமத்தை அறிக்கை செய்து அவருக்கு சாட்சியாக வாழும்படியாக அவரை எல்லா நாமத்திற்கும் மேலான நாமமாக உயர்த்தினார் என்றும் குறிப்பிடுகிறார். இயேசு தனக்கு கொடுக்கப்பட்ட பெயரான அவர் இரட்சிக்கிறார் என்ற கடவுளின் சித்தம் தன்னில் நிறைவேற தன்னை முழுவதுமாக அர்ப்பணிக்கின்றார். கடவுளின் ரூபத்தில் இருந்ததாலும் கடவுளுடன் சமத்துவத்தை தனது சொந்த நன்மைக்கு பயன்படுத்தவோ நினைக்கவில்லை. மாறாக அவர் விருப்பத்துடன் தன்னை வெறுமையாக்கி அடிமையின் ரூபத்தை எடுத்துக்கொண்டு மனித சாயலில் பிறந்தார். மனித உருவில் காணப்பட்டு அவர் தன்னை தாழ்த்தி மரணம் வரைக்கும், சிலுவையில் மரணம் வரைக்கும் கீழ்ப்படிந்தார், தன்னை தாழ்த்தினார். பிலிப்பு திருச்சபையில் இருந்த பிரச்சனைகள் பகைமை, ஒருமனப்பான்மை இல்லாமையை அறிந்து கிறிஸ்துவில் உள்ள சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது என்று நினைப்பூட்டுகிறார். அவர் எப்படி கீழ்ப்படிந்தவராகி கடவுளின் சித்தத்தை நிறைவேற்றினாரோ அதைப் போலவே அவர் திருப்பணி செய்ய அழைக்கப்பட்டிருக்கிற நாமும் அவர் நாமத்தை அறிக்கை செய்யும்படி கிறிஸ்துவின் சிந்தையை கொண்டிருப்பது ஒரு விசுவாசியின் உள் வாழ்க்கையை மட்டுமல்ல, சமூக வாழ்க்கையையும் கட்டமைக்கிறது. சிலர் மற்ற காரியங்களை நினைத்து துக்கப்படலாம். ஆனால் பவுல் உலக அதிகாரத்திற்கான சிந்தையை கைவிட்டு வேலைக்காரனின் பாத்திரத்தை ஏற்றுக்கொள்ளும்படி நம்மை அழைக்கிறார். அதிகார போராட்டம் இயேசுவின் நாமத்தை மதிக்கவில்லை. மாறாக தாழ்மையானவர்களுடன் அடையாளம் கண்டு துன்பப்படும் உலகத்திற்கு பணிவான சேவையில் நம்மை அர்ப்பணிப்பதன் மூலம், இயேசுவை பின்பற்றுவதன் மூலம் எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமத்தை நாம் சாட்சியாக அறிக்கை செய்கிறோம். நாம் ஜெபிப்போம். அன்பின் இறைவா, உமது நாமத்தை அறிக்கை செய்து உமது சித்தம் என்னில் செயல்பட சாட்சியாக வாழ தாழ்மையோடு அர்ப்பணிக்கிறேன். ஆமேன். இன்றைக்கான கேள்வி: எதுவரைக்கும் கீழ்ப்படிந்தார்? எதுவரைக்கும் கீழ்ப்படிந்தார்? கேள்விக்கான பதிலை கீழ்க்கண்ட எண்ணுக்கு SMS அல்லது வாட்ஸ்அப்பில் அனுப்பவும். 9841809796